திருநாமம் மகிமைப்படுவதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறதான தலைப்பு அரசாங்க சட்டமும் மீறினால் வருகிற மரண தண்டனையும் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அரசாங்க சட்டமும் மீறினால் மரண தண்டனை என்கின்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில நிறுத்தினான். அதாவது பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் அரசாண்ட ஒரு காலம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் எல்லாரும் பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சாரை போல ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலையை பணித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சட்டத்துக்கு ஏற்ற போல ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். ஹல்லேலூயா. நிறுத்தி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரங்களையும் விசாரிப்புக்காரர்களையும் நாடுகளில் உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் அந்த நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். ஹல்லேலூயா. 3வது வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரர் நீதி சாஸ்திரிகள் விசாரிப்புக்காரர்கள் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து அந்த நிறுத்தின அந்த சிலைக்கு எதிராக நின்றார்கள். ஹல்லேலூயா. எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றினான். அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லோரும் அங்கே வந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலமும் நாகசுரமும் கிண்ணறமும் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். என்னது? தம்புருங்கள் மேலதாள வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, சட்டம் இயற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சட்டம் தொடர்ந்து வாசிமா என்னவென்றால் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நேபுகாத்நேச்சார் அரசாண்ட காலத்தில் ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு அதை எல்லோரும் வணங்கும்படி செய்தான். ஆமென். அதை எல்லோரும் வணங்கும்படி செய்தபோது எல்லா அந்த நாடுகளில் இருக்கிற சகல ஜனங்களும் வந்தார்கள். வந்து அந்த மேலதாள கீதங்கள் வாசிக்கும் போது அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று சட்டம் இயற்றப்பட்டது. எவனாகிலும் தாழ விழுந்ததை பணிந்து கொள்ளாமல் போனால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். இதுதான் சட்டம். ஹல்லேலூயா. ஆதலால் சகல ஜனங்களும் இந்த மேலதாளங்கள் எக்காலங்கள் இந்த சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். என்ன செஞ்சாங்களாம்?
அதாவது யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்களோ மொத்த பேருமே அல்லேலூயா எக்காலம் நாகசுரம் கிண்ணறை எல்லாம் ஊதும்போது அங்கே இருக்கிற சகல ஜனங்களும் அல்லேலூயா தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரர்களும் நியாயஸ்திராட்சிகளும் விசாரிப்புக்காரர்களும் நாடுகளில் உள்ள சகல ஜனங்களும் வந்து என்ன பண்ணாங்களாம் அந்த பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள் அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 3 அப்போ என்ன ஆச்சுன்னா யார் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அச்சமயத்தில் கல்தேயர்கள் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி, நேபுகாத்நேச்சாரே நீர் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவில் போடப்பட வேண்டும் என்றும் நீர் கட்டளையிட்டீர் அல்லவா? அப்படி நீர் கட்டளையிட்டு இருந்தோம் சிலர் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பொற்சிலையை வணங்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி கலகம் விதைத்து, அதாவது பாபிலோன் மாகாணத்திலே காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டாங்க, கலக வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி சொன்னபோது ராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும்? நான் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நாடுகளில் இருக்கிற சகல ஜனங்களும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேர் மாத்திரம் வணங்கவில்லை என்று சொல்லி கோபம் வந்திருக்கும். கரெக்டுதானே? 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு ஒன்றும் இல்லை 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் அதாவது இந்த 3 பேரை கூப்பிட்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் நான் நிறுத்தின அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லையாமே, இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஒரு மந்திரப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. நீங்கள் இப்போ பணிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. திரும்பவும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீ பணிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தண்டனை கொடுக்கப்படும். என்ன தண்டனை கொடுக்கப்படும்? அக்கினி ஜுவாலையில் போடப்படுவீர்கள் என்று சொல்லி திரும்பவும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ என்ன நடக்குது? 19வது வசனத்தை இப்போ வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு சூடாக்கும்படி கட்டளை கொடுத்தான். ஹல்லேலூயா. அதாவது ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்படுகிறது. எல்லா ஜனங்களும் பணிந்து கொண்டார்கள். இந்த 3 பேரை தவற வச்சு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கின்ற அந்த 3 பேர் தவற வச்சு மீதி எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். இந்த 3 பேர் மாத்திரம் பணிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்கள் ஆராதிக்கிற உண்மையான தெய்வத்தை விட்டு நான் வேறு எதையும் வணங்க மாட்டேன். இதுதான் தேவனுக்காக வைராக்கியம் பாரிட்டினார்கள். ஆமென். அதனால் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. நேபுகாத்நேச்சார் அரசாண்ட காலகட்டத்தில் அந்த ராஜ்யம் போட்ட சட்டம், அந்த அரசாங்கம் போட்ட சட்டம் இவர்கள் மீறினதினாலே இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து வாசிமா. சாத்ராக் மேஷாக்
ஆ ஆபேத்நேகோ ஆ. என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே இந்த 3 பேரையும் எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி, கை காலெல்லாம் கட்டிட்டாங்க, கட்டும்படி ராணுவத்தில் பலசாலிகளாகிய ராணுவத்தில் இருக்கிற பலசாலிகளுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினியின் சுவாலையின் நடுவில் போடப்பட்டார்கள். இதுதான் தண்டனை. அந்த சட்டத்தை மீறினால் இப்படியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு எரியும்படி செய்து அதில் இவர்களை வஸ்திரங்களெல்லாம் கட்டி ஈஸியாக பற்றிக்கிறதுக்காக துணிமணிகள் எல்லாம் வச்சு நல்லா வஸ்திரங்களெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போட்டு கட்டி எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவில் போட்டார்கள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில போடுவித்தோம் என்றார். ஒரு நிமிஷமா, அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கின்ற 3 பேரை 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலையில கொண்டு போய் போட்டார்கள். போட்டு தண்டனை பிறப்பிக்கப்பட்டது. அவர்களே கொண்டு போய் போட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த நேபுகாத் ராஜா போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன நடக்குது? அங்கே 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்துக்கு செவி கொடுக்காமல் போன போது அவர்களுக்கு தண்டனை பிறப்பிக்கப்பட்டது. அந்த தண்டனை தீயில அவர்களை போட்டு விட்டுட்டாங்க. அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீ. ஆனால் போட்டவர்கள் 3 பேர், அங்கே உலாவி கொண்டிருக்கிறது 4 பேர். ஹல்லேலூயா. அப்போ இவன் கேட்குறான், பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம். கட்டி போட்டுட்டாங்க. அப்போ அந்த கட்டளை எப்படி அவிழ்க்கப்பட்டுச்சு? கையை காலை கட்டி போட்டுட்டாங்க. ஆமென். அப்போது ராஜாவுக்கு பிரத்யேகமாக அவங்க சொன்னாங்க, ஆம் ராஜாவே, 3 பேர் தான் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அக்கினி நடுவில் 4 பேர் உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சேதாரமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் ராஜா. ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம். இனிமே பற்றி இந்த பொருட்களை யாரும் வணங்க தேவையில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனை எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள் சொல்லி மறுபடியும் ஒரு சட்டம் போட்டான். அப்படிப்பட்ட வல்ல சர்வ வல்லம் இல்லை தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி அரசாங்கத்தின் மூலமாய் சட்டம் இயற்றப்படும். அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் மரண தண்டனை விதிக்கப்படும். இதே போல தான் இனி வருகிற நாட்களிலும் இனி வருகிற காலங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு சட்டம் இயற்றப்படும். ஹல்லேலூயா. போக போக உங்களுக்கு தெரியும் அந்த சட்டம் இயற்றப்படும். சொல்ல போனால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இயற்றப்படும் அரசாங்கத்தின் மூலமாய். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தப்பு என்று சொல்லி வேத சத்தியத்தின்படி அறிந்தவர்கள் உண்மையான பரிசுத்தமான ஓய்வு நாளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை ஆராதனை ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்படி உண்மையும் உத்தமம் உள்ளவர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களுக்கு விரோதமாக உலகம் முழுவதிலும் சட்டங்கள் இயற்றப்படும். அந்த சட்டத்தை மீறினவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். கொலை செய்யும்படியான அதிகாரம் பிறப்பிக்கப்படும். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம்
13ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் என்ன செய்யத்தக்கதாகவும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. போதும். அதாவது ஒரு மிருகம் ராஜ்யம், சொரூபம் அந்த ராஜ்யம் போடுகிற சட்டம். அந்த சட்டத்தை பூமியின் குடிகள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதை வணங்கணும். வணங்குறதுக்கு என்ன சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது கீழ்ப்படிது தான் வணங்குறதுக்கு சமம். கீழ்ப்படியலைன்னா நீ வணங்கலைன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்கிறேன். நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலையை நிஜமாலுமே ஒரு சிலையை செஞ்சு அதை வணங்க சொன்னாங்க. ஆனால் இது ஆவிக்குரிய ரீதியில் அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அது ஒரு சட்டம் இயற்றப்படும். அந்த சட்டம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாய் வரும், பிற்காலத்தில் வரும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. அந்த சட்டத்தை தேவனுடைய உண்மையான கற்பனைகளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்க நினைப்பாயாக. இந்த கட்டளையில் உண்மையிலேயே ஓய்வு நாள் எது என்று சத்தியத்தின்படி அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த சட்டம் இயற்றப்படும். எல்லா ஜனங்களும் இப்போ இந்த நேபுகாத்நேச்சர் சிலையை பணித்து கொண்டவர்கள் எல்லாரும் யார்? ராஜாக்கள், மந்திரிமார்கள், நீதித்துவம் எல்லாம் மொத்த ஜனங்களும் பணிந்து கொண்டார்கள், 3 பேரை தவிர. இதே போல தான் உலகம் எங்கிலும் இருக்கிற சகல ஜனங்களும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அதுதான் நடைமுறையில் ஆல்ரெடி இருக்குது. கரெக்டாக? ஞாயிற்றுக்கிழமை தான் ஆல்ரெடி நடைமுறை இருக்குது. நிறைய பேர் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் ப்ளஸ் இருக்கிறவங்க சிலர் புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் சத்தியத்துக்குள்ளே கடந்து வருவார்கள். ஆமென். அப்படி வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல், அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஓய்வு நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் அப்படி சொல்லி உறுதியாய் நிற்கிற ஜனங்களுக்கு தண்டனை பிறப்பிக்கப்படும். இப்போ எப்படி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தண்டனை பிறப்பிக்கப்பட்டதோ, அக்கினி சூளையில் கொண்டு போய் போட்டார்களோ, அதே போல் இப்போ வருகிற காலகட்டத்தில் அந்த அரசாங்கம் போடுகிற சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு கொலை செய்யும்படி தண்டனை பிறப்பிக்கப்படும். ஆனாலும் காப்பாற்றப்படுவார்கள். யார் காப்பாற்றப்படுவார்கள்? உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், பயபக்தியாய் என் இயேசுவின் திட்டத்தை மட்டும்தான் நான் நிறைவேற்றுவேன். பரிசுத்தமான ஓய்வு நாள் என் தேவனுடைய கட்டளையின்படி நான்காவது கட்டளையின்படி 7ஆம் நாள் தான் பரிசுத்தமான ஓய்வு நாள். அது வாரத்தினுடைய 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமை தான். அதிலிருந்து நான் பின்மாற்றம் அடைய மாட்டேன்னு உறுதியாய் நிற்கிறவர்களுக்கு கொலை செய்யும்படியான அதிகாரம் பிறப்பிக்கப்படும். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுவார். இது எப்படி இவர்களை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கடைசி நிமிடத்தில் தேவதூதன் உலாவி காப்பாற்றினாரோ, அதே போல பரலோக சேனை கர்த்தருடைய பரிசுத்த சேனைகளாக இருக்கிற உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளை காப்பாற்றுவார்கள். கரங்கள் பற்றி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட் பண்ணுமா?